மும்மொழி கொள்கையை ஆதரித்து கையெழுத்து இயக்கம் நடத்திய தமிழிசை கைது செய்யப்பட்டிருக்கிறார். பொதுமக்களிடம் கையெழுத்து பெறும் போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் அதை மீறி கையெழுத்து இயக்கத்தில் ஈடுபட்டிருந்த தமிழிசை சவுந்தரராஜன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அமைதியான முறையில் போராட்டம் நடைபெறுவதாக கூறி போலீசாருடன் தமிழிசை வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை அடுத்து தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். மணிகண்டன் வணக்கம். தற்போது மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு தெரிவித்து கையெழுத்து இயக்கத்தில் ஈடுபட்ட தமிழிசை சவுந்தரராஜன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது அங்குள்ள கள நிலவரம் என்ன? மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் கையெழுத்து இயக்கத்தை நேற்றைய தினம் கமலாலயத்தில் துவக்கி வைத்திருந்தார். இதனையொட்டி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள் இந்த கையெழுத்து இயக்கத்தை தொடர்ந்து முன்னெடுப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த நிலையில மாநிலத்துடைய தலைநகரான சென்னையில எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் பகுதியில் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளிடையே இந்த மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு கேட்டு இந்த கையெழுத்து இயக்கத்தை துவக்கும் நிகழ்வு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்வுக்கு அனுமதி என்பது ஏற்கனவே காவல்துறை சார்பில் பெறப்படாத நிலையில இந்த போராட்டத்தை பொதுமக்களுடைய இடையூறு இல்லாமல், அதாவது இந்த கையெழுத்து இயக்கத்தை பொதுமக்களுடைய இடையூறு இல்லாமல் நடத்த கோரிக்கை என்பது காவல்துறை சார்பில் வைக்கப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் அதிக அளவிலான பொதுமக்களுக்கு கட்சியினர் நிர்வாகிகள் இந்த நிகழ்வுல இருந்ததன் காரணமாக இந்த கையெழுத்து இயக்கம் நடத்தக்கூடிய இந்த நிகழ்வை ஒத்திவைக்குமாறும் சில த்ரெட்டுகள் இருப்பதாகவும் தெரிவித்திருந்தனர். எந்தவித எதிர்ப்பும் எதிர்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன், நான் பேசிக்கொள்கிறேன் என தமிழிசை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் அனுமதி பெறாமல் பொதுமக்களுக்கு இடையூறு வகிக்கும் வகையில் இந்த போராட்டம் நடத்தப்படுவதால தற்போது தடுப்பு காவல்ல தமிழிசை சவுந்தரராஜன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தமிழிசை சவுந்தரராஜனுடன் சேர்ந்து மற்ற நிர்வாகிகள் அதே போல இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட தொண்டர்களும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அதற்கான வாகனங்கள் தற்போது வரவழைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தற்போது நேரலையில் நமது ஒளிப்பதிவாளர் புத்திராஜ் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட அவருடன் சேர்ந்து 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் தடுப்பு காவலில் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அனுமதியின்றி போராட்டம் நடத்தியது, பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்தது ஆகிய நிகழ்வுகளின் கீழே இந்த தடுப்பு காவல் என்பது தற்போது காவல்துறை அதிகாரிகள் மூலமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு தெரிவித்து கையெழுத்து இயக்கத்தில் ஈடுபட்ட பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான மேலும் தகவலை தருவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். மணிகண்டன், மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு தெரிவித்து தற்பொழுது பாஜக சார்பில் கையெழுத்து இயக்கமானது அங்கு நடைபெற்று வருகிறது. தற்பொழுது தமிழிசை கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து யார் யார் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர், கைது செய்யப்பட்டவர்கள் எங்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள், அது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? காவல்துறை சார்பில் எந்த ஒரு நிகழ்வு நடத்தினாலும் போராட்டம் நடத்தினாலும் காவல்துறையிடம் அனுமதி பெற வேண்டியது நிச்சயமாக இருக்கிறது. காவல்துறையிடம் அனுமதி பெற வேண்டும் என்பது விதிகளுக்கு உட்பட்டதாக இருக்கிறது. அந்த அளவுல மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பொதுமக்கள் கையெழுத்து இயக்கத்தை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் அக்கட்சி நிர்வாகிகள் முன்னெடுத்திருக்கின்றனர். நேற்றைய தினம் தமிழ்நாடு முழுவதற்கான கையெழுத்து இயக்கத்தை தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை துவங்கி வைத்திருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இந்த போராட்டத்தை கட்சியுடைய மாவட்ட மாநில நிர்வாகிகள் முன்னெடுத்திருக்கின்றனர். இந்த நிலையில இந்த போராட்டம் சென்னையில எம்ஜிஆர் நகர் பகுதியில துவங்கியிருந்தது. அந்த துவங்குவதற்கான நிகழ்வு என்பது துவங்குவதற்கு முன்பாகவே அதிக அளவிலான காவல்துறையினர் இங்கே குவிக்கப்பட்டிருந்தனர். அது குறித்து கேட்டபோது இந்த இடத்துல போராட்டமோ அல்லது எந்த ஒரு நிகழ்வை நடத்துவதற்கு இதுவரையில் அனுமதி பெறவில்லை என்பதுதான் கோரிக்கையாக இருந்தது. அந்த அடிப்படையில இந்த மும்மொழி கொள்கை ஆதரவு கையெழுத்து இயக்கத்தை நடத்த வந்த முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் காவல்துறையினர் இந்த இயக்கத்தை துவங்க வேண்டாம், பொதுமக்களுக்கு இடையூறு என்று நடத்த வேண்டும் என தெரிவித்திருந்தனர். அதிக அளவில் பொதுமக்கள்
இடையூறு ஏற்பட்டதன் காரணமாகத்தான் தற்போது இந்த தடுப்பு காவல் நடவடிக்கையை காவல்துறையினர் எடுத்திருக்கின்றனர். அவர்களை கைது செய்வதற்கான வாகனங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய நிலையில காவல்துறையினர் மற்றும் அமைச்சர் சவுந்தரராஜனுடைய இந்த வாக்குவாதம் என்பது ஈடுபட்டு வருகின்றனர். எதற்காக கைது செய்கிறோம்? அமைதியான முறையில சட்டத்திற்கு உட்பட்டு நடத்தப்படக்கூடிய இந்த போராட்டத்திற்கு எதற்கான கைது என்பது போன்ற பதில்களையும் கேள்விகளையும் காவல்துறையை நோக்கி வைத்திருக்கிறார். ஒரு தீவிரவாதி சுற்றி நிற்பது போல காவல்துறையினர் எதிர்த்து சுற்றி நிற்கின்ற இந்த கேள்விகளை காவல்துறையை நோக்கி தமிழிசை சவுந்தரராஜன் கேட்கக்கூடிய காட்சிகளை நம்மளால பார்க்க முடிந்தது. அதிக அளவிலான காவல்துறையினர் தற்போது இந்த இடத்துல இருக்கின்றனர். 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் அவருடன் சேர்ந்து இந்த தடுப்பு காவலில் கைது செய்யப்பட இருக்கின்றனர். அதற்கு முன்பாக இந்த வாக்குவாதம் என்பது தற்போது இந்த இடத்துல நிற்கக்கூடிய நிலையில தடுப்பு காவல் நடவடிக்கையை காவல்துறையினர் எடுத்திருக்கின்றனர். ஏற்கனவே நேற்றைய தினம் துவங்கிருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாடு முழுவதும் வந்து பல்வேறு மாவட்டங்கள்ல பல்வேறு பகுதிகளில் இந்த கையெழுத்து இயக்கத்தை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்க முயற்சிய பாரதிய ஜனதா கட்சி நேற்றைய தினம் துவங்கியிருக்கிறது. இந்த நிலையில இன்று சென்னையினுடைய மையப்பகுதியான எம்ஜிஆர் நகர்ல மாநில நிர்வாகிக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் நடத்தக்கூடிய இந்த போராட்டத்துல கலந்து கொண்டிருக்கக்கூடிய தடுப்பு காவலை தற்போது கைது செய்திருக்கிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.